ஒரு அழகான ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஆலமரமும் சில மெலிந்த மூங்கில்களும் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஆலமரம் பெருமையாக மூங்கிலிடம் சொன்னது, மூங்கிலே, என்னை பாரு, நான் எவ்வளவு பெரியதும் வலிமையானதும், நீயோ ரொம்ப மெலிந்ததாக இருக்கிறாய். மூங்கில் அமைதியாக சிரித்துக்கொண்டு சொன்னது, ஆலமரமே, மெலிந்ததாயிருந்தாலும் பரவாயில்லை, தேவையான போது வளைந்து கொடுக்க தெரிந்திருக்கணும். அந்த நேரத்தில் சில சிறுவர்கள் வந்து ஆலமரத்தின் விழுதுகளில் ஊஞ்சலாடி மகிழ்ந்தார்கள். அதை பார்த்த ஆலமரம் இன்னும் பெருமை கொண்டது. ஆனால் சில நிமிடங்களில் வானம் இருண்டது, மேகங்கள் சூழ்ந்தன, பலமான காற்று வீச ஆரம்பித்தது. ஒரு பெரிய புயல் வந்தது. புயல் காற்று மரங்களை கடுமையாக இழுக்கியது. ஆலமரம் பிடிவாதமாக நின்று கொண்டு, நான் ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் என்று காற்றை இழுத்தது. ஆனால் மூங்கிலோ காற்றுடன் மெதுவாக வளைந்து கொடுத்தது. அது காற்றோடு நடனமாடுவது போல இருந்தது. திடீரென்று ஒரு பெரிய சத்தம், ஆலமரத்தின் தண்டு உடைந்து கீழே விழுந்தது. புயல் அடங்கிய பிறகு மூங்கில் மெதுவாக மீண்டும் நேராக நின்றது. அப்போது அது அமைதியாக உணர்ந்தது. உண்மையான வலிமை என்பது பிடிவாதமாக நின்றதில் இல்லை, தேவையான போது வளைந்து கொடுக்க தெரிந்ததில் தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.